திரு ஜி கே நாகராஜ், இங்க தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய அச்சத்தை தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் மத்திய அரசுக்கு இருக்கிறது. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்னதாகவே அதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் போது அதை தெளிவுபடுத்துறதுல மத்திய அரசுக்கு என்ன சிக்கல்? அச்சத்தை உருவாக்கியது யார் அப்படிங்கறதுதான் பிரச்சனை. மக்களை மடைமாற்றம் செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் அளவற்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், மக்கள் பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தினம் தினம் கொலைகள். ஒரு பக்கம் ஆசிரியர் பழைய ஓய்வூதியம் கேட்டு போராட்டம். போராட்டம் இல்லாத இடமே இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு போராட்டம் தமிழ்நாட்டில். காவிரியிலிருந்து தண்ணீர் இல்லை. முல்லை பெரியாறு அணை வலுப்படுத்தப்படவில்லை. பேபி அணை சீரமைக்கப்படவில்லை. 5 மாவட்டங்கள் தண்ணீரின்றி கருகி கொண்டிருக்கிறது. இன்னும் பல 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 போதைப் பொருள், கள்ளச்சாராயம், டாஸ்மாக் ஊழல், இப்படி அளவற்ற பிரச்சனைகள். இதையெல்லாம் விட்டு திடீரென்று வழக்கம் போல வடக்கு தெற்கு, ஆரியம் திராவிடம், இனம் மொழி இப்படி கையில் எடுத்துக்கொண்டு தென்னிந்தியாவை காப்பாற்றப் போகிறேன் என்று ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் அவர்கள். இல்ல, அதுதான் திரு ராதாகிருஷ்ணன் தொடக்கத்துல குறிப்பிட்டாங்க. தொடக்கத்துல அனைத்து கட்சி கூட்டத்துல இது வெறும் தென்னிந்தியா அளவுல அப்படின்னு தான் பேசப்பட்டது. ஆனா இன்னைக்கு அதை தாண்டி வேறு மாநிலங்களில் இருந்தும் கட்சி பிரதிநிதிகள் வருகிறார்கள் என்றால் அவர்களும் அதன் ஆபத்தை உணர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் இதை பார்க்கணும்னு சொல்றாங்க. நேற்று ஒரு அமைச்சர் தாமு அம்பரசன் பேசினார். வட இந்தியர்கள் பன்றி குட்டியை போல குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த விஷயம் அநேகமா பஞ்சாபுக்கு வந்திருக்கிற முதலமைச்சருக்கு போயிருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை திரிணாமுல் காங்கிரஸ் காதுக்கு போயிருக்கலாம், அதனால அவங்க வராமல் இருக்கான்னு நினைக்கிறேன். இது எப்பொழுதும் பிரிவினைவாத அரசியல் தான். மக்களை பிரித்தாள வேண்டும். 10 பேர் இருந்தா 10 பிரிச்சு விட்டுறணும். அப்பொழுதுதான் திமுக என்ற குடும்பம் ஆட்சி செய்ய முடியும். முதலமைச்சர் கேட்டிருக்காரு, 30 ஆண்டுகளுக்கு தள்ளி போட வேண்டும். 40 கோடி மக்கள் தொகை இருந்த பொழுது பிரிக்கப்பட்ட தொகுதி இன்றைக்கு 1,46 கோடியை தொற்றிருக்கிறோம். அதை பற்றி கவலை இல்லை. இன்னும் 30 ஆண்டுகள் தள்ளி போட வேண்டும். இல்ல, நீங்க சொல்ற கோரிக்கை திரு நாகராஜ், நீங்க 30 ஆண்டு காலம் தள்ளி போடணுங்கிறதோ அல்லது அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானமோ அல்லது இன்றைக்கு எடுக்க போகிற தீர்மானமோ அது தனிநபராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய அல்லது திமுக என்கிற தனிப்பட்ட கட்சியினுடைய கோரிக்கையோ கிடையாது. பாஜக, நாம் தமிழர், தமாக தவிர்த்து கிட்டத்தட்ட 56 அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சிகள் பங்கெடுத்து அவர்கள் ஏகமனதாக ஒப்புக்கொண்ட தீர்மானம் அது. இன்னைக்கு அதே போல கூட்டு நடவடிக்கை குழுவில் எடுக்க போகிற தீர்மானம்ங்கிறது இத்தனை மாநிலத்திலிருந்து பங்கேற்றிருக்கக்கூடிய தலைவர்களினுடைய ஒருமித்த கருத்தாகவும் அது இருக்க போகிறது.